ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. அண்ணா, வாய்ப்புண் அடிக்கடி வந்தால் அது அல்சரா அப்படின்னு ஒரு வியூவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான விடை வந்து நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். பொதுவாக இந்த வாய்ப்புண் வர்றத வாயில் ஒரு 5 இடங்களாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, உதடு, கீழ் உதடோ அல்லது மேல் உதடோ வரலாம், அல்லது வாயின் இந்த கன்னங்களுடைய உட்புறத்தில் வரலாம், அல்லது நாக்கில் வரலாம், அடி வாயில் வரலாம், பல் ஈறுகளில் வரலாம். இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடியதுதான் வாய்ப்புண் அப்படின்னு சொல்றோம். இந்த வாய்ப்புண் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. முக்கியமா இந்த சத்து குறைபாடு, விட்டமின் B2, B12, இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரியான சத்து குறைபாடுகள். அப்புறம் அதிகமான மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், அதிகமான கார உணவுகள் எடுத்துக்கிறது, வீக்கான இம்யூன் சிஸ்டம் இருக்கிறது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஒரு சிலருக்கு வந்து ஜெனட்டிக்கா கூட இது வரும் அப்படின்றாங்க. ஹார்மோனல் சேஞ்சினால கூட இது வரலாம், உடம்புல நீர்ச்சத்து குறையிறதுனால வரலாம், பல் வரிசை கரடு முரடா அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கிறதுனால கூட ஒரு சிலருக்கு வரலான்றாங்க. அடுத்ததா இந்த மது அருந்துதல், புகைப்பிடித்தல் காரணமாக கூட வரலாம் அப்படின்றாங்க. ஒரு நோய்க்கு அதிகப்படியான மருந்துகள் நீங்க எடுக்கும் போதும் அதனால கூட இந்த வாய்ப்புண் வரலாம் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட காரணங்கள்னால வரக்கூடிய வாய்ப்புண் வந்து ஒரு 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் உங்களை பாடாப்படுத்தி எடுத்துரும். அதுலயும் குறிப்பா ஒரு 4 நாளைக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கே இருக்கும். ஸோ அப்ப என்ன வீட்டு வைத்தியம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, வீட்லயே நீங்க பண்ணணும் அப்படின்னா தேனு, மஞ்சள் பெஸ்ட் ரெமெடி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ப்புண் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளவுதான். வீட்டில் வெண்ணெய் இருந்துச்சுனாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை நெய், இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி வீட்டு வைத்தியம் நீங்க பண்ணல அப்படின்னா களிம்பா வாங்கி யூஸ் பண்ணணும்னாலும் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வாய்ப்புண் களிம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா களிம்பு தருவாங்க. அதை நீங்க அப்ளை பண்ணாலும் வலி இம்மிடியட்டா குறையும். பட் உங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண் வந்து வந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை அல்சரா இருக்குமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்க அப்படின்னா, அல்சர் இருக்க நிறைய பேத்துக்கு வாய்ப்புண் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வகுத்துல புண்ணு இருக்கிறது தான் வந்து அல்சர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த அல்சரை பத்தி நான் ஃபுல்லா பேசியிருக்கேன், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த உணவுகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அதுல சொல்லியிருக்க விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலே 99% வந்து வாய்ப்புண் உருவாகிறத நீங்களே வந்து தடுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.